ஒரு பிக் செலக்ட் பண்ணி அது ரெக்டாங்கிள் கொடுத்து ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து லைட் க்ரீன் கொடுத்து தென் டிஃப்ரென்ஸ் கொடுங்க. டிஃப்ரென்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுங்க. காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு திருப்பி காஷியன் பிளர் கொடுத்து காஷியன் பிளர் ஒரு 800 மேலே செட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமாவை எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுங்கள். எக்ஸ்போஷர் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணுறீங்களோ பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதாவது திருப்பி ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்து ஒயிட் கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுங்க. காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்து திருப்பி ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு மேலே ஹியூ ஷிஃப்ட்னு இருக்கும். ஹியூ ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஹியூ ஷிஃப்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. 5 இருந்தால் கரெக்டாக இருக்கும். திருப்பி ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு இருக்கும். சேச்சுரேஷன் வைப்ரன்ஸில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து அதை நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் பார்த்து வைப்ரன்ஸையும் சேச்சுரேஷனையும் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அது முடித்ததுக்கப்புறம் லைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் போய்ட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். திருப்பி இன்னொரு ரெக்டாங் கொடுத்து ஃபில்லப் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஒயிட் கொடுத்து ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுங்க. அப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு மேலே ஆர்ஜிபி ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். அந்த ஆர்ஜிபி ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு ஆர் தென் 2G லாஸ்ட்டாக பி கொடுத்துட்டு திருப்பி ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்து ஃபில் கம்போசிஷன் ஏரியா திருப்பி ஒயிட் கொடுத்து காப்பி பேக்ரவுண்ட் கொடுங்க. காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்தப்போ லைட் அண்டில் செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க, இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களால் முடிஞ்சால் க்ரெடிட்ஸ் கொடுங்கடா. தேங்க்யூ ஸோ மச்.